தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. வாழிய செந்தமிழ் அன்பு நிறை உள்ளங்களுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள். வாழ்ந்து காட்டிய வள்ளல்கள் வரிசையில் சுவாமி சிவானந்தரின் வாழ்க்கை வரலாற்றை தொடர்ந்து சுவாமி சிவானந்தரின் அருளால் பாலகிருஷ்ண மேனன் எங்கனம் சுவாமி சின்மயானந்தர் ஆனார் என்பது குறித்து நாம் தொடர்ந்து சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். பரோடாவில் தங்கியிருந்த இச்சமயத்தில் பாலகிருஷ்ணன் அச்சுத மேனனின் தட்டச்சு எந்திரத்தை பயன்படுத்தி பத்திரிகை துறையில் தனது வேலையை தொடங்கினான். அரசியல், பொருளாதாரம் மற்றும் சமூக சீர்திருத்தங்கள் குறித்து பல கட்டுரைகளை தேசிய பத்திரிகைகளில் எழுதினான். இங்குதான் முதலில் மை மேகசின் என்ற பத்திரிகையில் ரிஷிகேஷத்தில் உள்ள சுவாமி சிவானந்த மகாராஜ் அவர்களின் ஆன்மீக கட்டுரைகளை பாலகிருஷ்ணன் படித்தான். இக்கட்டுரைகளை படித்து தனிமையில் நம் நாட்டின் ஆன்மீக கலாச்சாரத்தை பற்றி முதலாக ஆழ்ந்து சிந்திக்கலானான். சில காலத்திற்கு பிறகு மும்பை சென்று அங்கே மிக பிரபலமான பத்திரிகைகளில் பல கட்டுரைகளை எழுதி நல்ல பெயரெடுத்து பிரபலமானான். பிறகு டெல்லிக்கு சென்று தன் மாமா வி.கே. கோவிந்த மேனன் அவர்களுடன் தங்கி அங்கும் பத்திரிகை துறையில் சிறந்து விளங்கினான். முக்கியமாக டெல்லியிலும் மும்பையிலும் சுதந்திர போராட்டத்தை ஊக்குவித்து பல கட்டுரைகளை பாலகிருஷ்ணன் எழுதினான். இந்த அடிப்படையில் இச்சமயத்தில் பாலகிருஷ்ணனுக்கு ஒரு வினோதமான எண்ணம் வந்தது. பாலகிருஷ்ணனின் அந்த வினோதமான எண்ணம் இதுதான்: சுதந்திர போராட்டத்தில் தீவிரமாக ஈடுபட்ட அனுபவத்தில் பாலகிருஷ்ணனுக்கு இமயமலை அடிவாரத்தில் உள்ள சந்நியாசிகள் நாட்டின் சுதந்திரத்திற்கு பாடுபடாமல் தங்களது குடும்பத்திற்கும் உழைக்காமல் கூட்டமாக வாழ்வதைக் கண்டு எரிச்சல் ஏற்பட்டது. நாட்டில் இவர்கள் யாருக்கும் பயன்படாது வீணாக பொழுதை கழிக்கிறார்கள். இவர்கள் நாட்டிற்கே சுமையானவர்கள். இறைவன் பெயரை சொல்லி சோம்பேறிகளாக வாழும் இவர்களின் சுயரூபத்தை வெளி உலக மக்களுக்கு அம்பலப்படுத்த வேண்டும் என்று முடிவு செய்தான். அப்போது ரிஷிகேஷத்தில் மிக பிரபலமாக இருந்த சுவாமி சிவானந்த மகாராஜுக்கு கடிதம் எழுதி அங்கு வந்து தங்கி ஆசிரம நடவடிக்கைகளை பற்றி பத்திரிகைகளில் எழுத அனுமதி பெற்றான். சிவானந்தரது ஆசிரமத்தில் சில நாட்கள் தங்கினான். அங்கிருந்தவர்கள் அதிகாலையில் எழுந்து யோக பயிற்சிகள் முடித்து பூஜை செய்தனர். தங்களது இடத்தையும் ஆசிரமத்தையும் தூய்மையாக வைத்திருந்தனர். எல்லோருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. சுற்றுப்புறங்களில் உள்ள கிராம மக்களுக்கு தேவையான மருத்துவ வசதிகள் மற்றும் பல்வேறு சமூக பணிகள் அவர்கள் மூலமாக நடைபெற்றன. இதன் பிறகு பாலகிருஷ்ணனுக்கு சந்நியாசிகளை பற்றிய தவறான எண்ணங்கள் முழுவதும் மாறிவிட்டது. சுவாமி சிவானந்தரின் மேல் அவனுக்கு எல்லையற்ற மதிப்பு ஏற்பட்டது. சிவானந்தர் ஒரு சிறந்த மருத்துவர். அவர் விரும்பியிருந்தால் ஒரு பெரிய நகரத்தில் தனக்கென ஒரு மருத்துவமனையை கட்டி சிறப்பாக, சொகுசாக, இன்பமாக வாழ்ந்திருக்கலாம். பெரும்பாலான மக்கள் அவ்வாறுதானே வாழ்கிறார்கள். இவருக்கு மட்டும் எப்படி இதுபோல் சேவை செய்யும் மனப்பான்மை தோன்றியது என்று பல கேள்விகள் அவனது மனதில் எழுந்தன. அவற்றை நேரடியாக அவரிடமே கேட்டுவிட்டான். சுவாமி சிவானந்தர் அவனிடம், நம் நாட்டில் எவ்வளவோ காலங்களாக மகான்கள் தோன்றி வந்திருக்கிறார்கள். உலகை பற்றியும் உலகத்தின் காரணத்தை பற்றியும் இறைவனை பற்றிய உண்மையையும் அறிந்து மனித பிறவியின் குறிக்கோள் இறைவனை அடைவதுதான் என்பதை நிரூபித்திருக்கிறார்கள். இங்கு இமயமலையில் இறைஞானத்தை பெற அமைதியான சூழல் உள்ளது. ஆனால் இங்கு உள்ள சுற்றுப்புற கிராம மக்கள் எந்த விதமான வசதியும் அற்றவர்கள்.
அவர்களுக்கு சேவை செய்வதும் கூட இறைவனது பணியாகும். சேவையின் மூலமாக சாதகர்களது மனமும் தூய்மையடையும். சாதகர்களின் ஆன்மீக பயிற்சிகளுக்கும் கிராமப்புற மக்களுக்கு சேவை செய்வதற்கும் தான் இங்கு எனது ஆசிரமத்தை அமைத்தேன் என்றார். சுவாமி சிவானந்தரின் ஆன்மீக சக்தியால் சிறிது சிறிதாக எவ்வாறு பாலனின் மனம் பக்குவத்திற்கு வந்தது என்பதை நாம் சிந்திப்போம். பாலகிருஷ்ணன் ரிஷிகேஷத்தில் சிவானந்தர் ஆசிரமத்தில் தங்கிய ஆரம்ப நாட்களில் சுவாமி சிவானந்தரின் மாலை ஆன்மீக வகுப்புகளை கூர்ந்து கவனிப்பான். ஒரு நாள் சுவாமி சிவானந்தர் பாலகிருஷ்ணனை பேச அழைத்தார். பாலகிருஷ்ணன், ஆன்மீகத்தை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது, நான் எப்படி பேசுவது என்று பதில் கூறினான். சுவாமி சிவானந்தர் விடுவதாக இல்லை. சரி, உனக்கு தெரிந்த விஷயத்தை பற்றி பேசு. நீ டெல்லியிலிருந்து மேலே இங்கு வந்து ரிஷிகேஷத்திற்கு பிரயாணம் செய்து வந்தாய் அல்லவா, அந்த அனுபவத்தை பற்றி பேசு என்றார். பாலகிருஷ்ணனால் எதுவும் பேச முடியவில்லை. சுவாமி சிவானந்தர் சத்சங்கத்தில் ஆன்மீக உபதேச சொற்பொழிவு முடிந்ததும் வழியில் பாலகிருஷ்ணனை பார்த்து, ஆங்கில இலக்கியத்தில் முதுகலை பட்டம் படித்திருந்தும் புகழ்பெற்ற பத்திரிகையாளனாக இருந்தும் 10 நிமிடம் முன்னால் உரையாற்ற முடியவில்லையே என்றார். பிறகு அவரே, நாளை உன்னை நான் உரையாற்ற அழைப்பேன். நீ ஏன் நல்ல மார்க்கமாகிய ஸ்ரேயஸ் குறித்தும் இனிமையான மார்க்கமாகிய பிரேயஸ் குறித்தும் உரையாற்றக்கூடாது என்று கூறினார். இத்தலைப்பில் முதலில் சுவாமி சிவானந்தரின் தூண்டுதலால் ஆன்மீக உரையாற்ற துவங்கி பாலகிருஷ்ணன் அதில் நன்கு தேர்ச்சியடைந்தான். அதற்காக பல்வேறு ஆன்மீக நூல்களை கசடர கற்றுத் தேர்ந்தான். மேலும் பாலகிருஷ்ணன் இமயமலையில் கேதார், பத்ரி, கங்கோத்ரி, யமுனோத்ரி போன்ற பல ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சுற்றுப்பயணம் செய்தான். பல மகான்களை சந்தித்து ஆன்மீக உண்மைகளை புரிந்து கொள்ள ஆரம்பித்தான். இதற்கிடையிலும் சுவாமி சிவானந்தர் ஆசிரமத்தில் தங்கியும் டெல்லிக்கு சென்றும் தன் பத்திரிகை பணியை தொடர்ந்து செய்து கொண்டிருந்தான். ஒரு சமயத்தில் பாலகிருஷ்ணன் ஆன்மீக வாழ்க்கையின் உண்மையான குறிக்கோள் இறைவனை உணர்வதே என்பதை நன்றாக புரிந்து கொண்டான். அவன் தன் வாழ்வில் முக்கியமான அடுத்த கட்டத்திற்கு செல்ல தயாரான பக்குவத்தை அடைந்திருந்தான். நாளைய நிகழ்வில் பாலகிருஷ்ணன், சுவாமி சின்மயானந்தா ஆகிய கதையை நாம் தொடர்ந்து சிந்திப்போம். இன்றைய நிகழ்வை கேட்டு பயனுற்ற அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு. தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்.